கோவமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் ஆரம்பிக்காத. நீ ஏதாவது சொல்வ, பதிலுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன். நீ பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல. நான் பண்றது எப்படி உனக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி நீ பண்றது எனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்க சொல்லித்தான் எனக்கு புரியணுமா? நான் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு எப்போவே தெரியும். பட் எனக்கு வேற வழி கிடையாது. நான் அப்படி செஞ்சுதான் தீரணும். நீ சட்டப்படி நடவடிக்கை எடுப்ப, அவளை பிடிச்சி உள்ள போடுவ. அவ என்னைக்கும் வெளியே வராம உள்ள கடந்து சாவான்னு என்ன கனவு கண்டுட்டு இருக்க சொல்றியா? இந்த பார்மாணி, உன்னோட லட்சியம் பெருசா இருக்கலாம், ஆனா நடைமுறை வாழ்க்கை வேறையாதான் இருக்கு. உன்னோட சட்டம் சாதிக்காததெல்லாம் அவ பணம் சாதிக்குது. அத புரிஞ்சுக்க முதல்ல. இல்லைங்க, பணம் சிலது சாதிக்குங்கிறது உண்மைதான். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் பணம் மட்டுமே ஜெயிக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜாமீன்ல வெளியே வந்த அகிலாண்டேஸ்வரி இப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா. அவ வெளியில நடமாடுற வரைக்கும் என் பிள்ளைங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லி நிரூபிச்சு அவளை ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கணும்னு ஆர்டர் வாங்கி இப்ப கமிஷனர் ஆக்ஷனும் எடுத்துட்டாரு. ரியலி? எஸ். உங்களுக்கு இருக்கிற அதே வழி, உங்களுக்கு இருக்கிற அதே வேதனை தாங்க எனக்கும் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. கௌதமுக்கு சூர்யாக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா? ஏன் எதிரில விரல சுடிக்க சவால் விட்டவாவ. உன் பிள்ளைங்கள 2 பேர்ல ஒருத்தனை நான் பைத்தியமாக்கி திரிய வைப்பேன், இன்னொருத்தனை நான் சாவடிச்சிடுவேன்னு என் கண்ணை பார்த்து நேரடியா சொன்னவ. அதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? வேற வழி இல்லைங்க எனக்கு. எதுவுமே முழுக்க முழுக்க தெரியாதப்பவே நான் கத்தி எடுத்து குத்துவேன், துப்பாக்கி எடுத்து சுடுவேன், ஆளை வச்சு அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க. எப்ப எந்த நேரத்துல என்ன செய்வீங்கன்னா யாருக்கு தெரியும்? 24 மணி நேரமா நான் எப்படி உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இன்னைக்கு அவ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கா. கூடிய சீக்கிரம் அவ திரும்ப உள்ள போவா. அவ என்னைக்கு உள்ள போக போறாங்கிறது மட்டும் தான் கணக்கு. ஆனா இந்த தடவை உள்ள போனானா இனி ஜென்மத்துக்கு அவ வெளியே வர முடியாது. அப்படி வரவிடாம செய்ய வேண்டியது என் பொறுப்பு. ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு ஒத்துக்கிட்டு எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. வாணி, நீ சொல்றதெல்லாம் அறிவுக்கு புரியுது. ஆனா மனசு முழுக்க பாசத்தோட அலையற வேணாம். பாசம் பாசம் ஏங்க, பாசம்ங்கிறது ஒரு அருமையான விஷயம். ஆனா அளவு கடந்த பாசம் எல்லா தப்பான விஷயத்துக்கும் விதைங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல ஒருத்தர் அர்ஜுனன் மாதிரி செயல்படணும், இன்னொருத்தர் கிருஷ்ணன் மாதிரி அட்வைஸ் பண்ணணும். இந்த வீட்டுல நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நான் நல்லது கெட்டது பார்த்து செயல்படுறேன். இது பாருங்க, 2 பிள்ளைங்களை பெத்தோம். இன்னைக்கு 2 பேரும் நம்மளோட இல்ல. விட்டுட்டு அவங்கவுங்க தனி வழியில ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். குத்துறேன் கொல்றேன்னு நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னங்க பண்ண முடியும்? பசங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனப்ப யாரு போனாலும் நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு தான் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருந்தேன். நீங்களும் போனீங்கன்னா அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாது. இந்த வீட்டுல அர்ஜுனும் நீதான், கிருஷ்ணரும் நீதான். உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும். ஆனா நீ வருத்தப்படக்கூடாது. நீ கண் கலங்கினா நான் தாங்க மாட்டேன்.
ராணியை பார்க்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க, எங்களுடைய வாங்க. சரியா? எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.